ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்பியிருக்கிற நீதிமான்களை அவர் வருத்தத்தில் விடார் என்று வசனம் சொல்றார். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்றார். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படின்னு சொல்றார். நீதிமான் மேல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நிலையை ஆண்டு வச்சிருக்கிறார். அவங்க மேல ஒரு பிரியத்தை வச்சிருக்கிறார். நீதி பிளஸ் மான். நீதிமான் நீதியினால் ஓடக்கூடியவன். நீதினால மானுடைய வேகத்துக்கு சிங்கம்லாம் ஈடுகட்ட முடியாது. சிங்கம் பாய்ந்து அடிப்பது சிங்கம் புலிகள்லாம். அந்த மான் வேகம் அவ்வளோ வேகம், நல்ல வேகம் எடுக்கக்கூடியது. நீதிமான் நீதியினுடைய வேகம் உள்ளவர்கள், நீதிக்காக எதை வேணா செய்யக்கூடியவர்கள். அவர் சொல்றார், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லைன்னு சொல்றார். நீதிமான்கள் மேல கர்த்தருடைய நோக்கம் பெரிதா இருக்கு. நீதிமானுடைய ஜபத்தையோ கேட்கிறார் என்று அப்படி சொல்லுது வசனம். அப்போ நீதிமான்களை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து. காருண்யம் இந்த கிருபைக்கு மேல அது ஒரு கேடகமாக சூழ்ந்து கொள்ளுமா. இந்த காருண்யம் நீதிமான மேலே சத்ருவின் அதிகாரங்களை நெருங்க விடாது, மனித சதிகளை நெருங்க விடாமல், தூஷணத்தை நெருங்க விடாமல் அந்த காருண்யம் பாதுகாத்து கொள்ளுமா. ஹல்லேலூயா. நீதியில் வாழ்ந்தா தேவனே உங்களுக்கு பாதுகாப்பு. உலகத்தை அவர் பழமை சொல்லுவார், தர்மம் தலை காக்கும். ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ்ந்தால் அவருடைய காருண்யம் நம்மை பாதுகாக்கும். அதுதான் கேடகம். சொல்லுவாங்க, ஜஸ்ட் கொஞ்சத்துல கர்த்தர் என்னை பாதுகாத்து. இந்த காரியத்தை நான் செஞ்சிருப்பேன்னா நான் பெரிய நஷ்டத்துக்குள்ள போயிருப்பேன், பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றது நிறைய கேட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நீதிமான்களாய் வாழ்வதற்கு முயற்சி. நீதியின் ஓட்டம், நீதியின் செயல்கள், நீதியின் முடிய காரியங்கள் எல்லாம் எது நீதி, அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருடைய காருண்யம் உங்களை கேடகமா சூழ்ந்து உங்களை விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார், என்னையும் சூழ்ந்து கொள்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமானை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரம். ஷீல்டு ஆண்டவரே, எங்கள் நீதியினால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே ஒரு பெரிய அவார்ட், ஷீல்டு. அந்த ஷீல்டு எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீதியில இன்னும் வளரணும். நீதியின் ஓட்டத்தை நாங்கள் ஓட வேண்டும். நீதியின் வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எது நீதி எது அநீதி என்று சொல்லி கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துங்கப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.